கலாமின் மணிமண்டபத்தில் அனுமதியின்றி குரான் மற்றும் பைபிள் வைக்கப்பட்டதாக அவருடைய பேரன் சலீம் மீது இந்து மக்கள் கட்சி புகார் அளித்துள்ளது. இதுகுறித்து இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்திடம் கேட்கலாம். கலாம் பேரன் மீது உங்கள் கட்சி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க காரணம் என்ன? வணக்கம் அம்மா, நான் அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர். மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய மணிமண்டபம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அதிலே கலாம் அவர்கள் அந்த மணிமண்டபத்திலே ஒரு வீணை வாசிக்கின்ற அந்த தோற்றத்திலே உருவச்சிலை அமைக்கப்பட்டிருந்தது. அதன் முன்பாக பகவத்கீதை மட்டுமே வைக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் திடீரென கலாம் அவர்களுடைய அண்ணன் பேரன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சலீம் என்கின்ற ஒருவர் அங்கே அருகாமையிலே இருந்த அந்த பகவத்கீதைக்கு பக்கத்திலே கொண்டு வந்து பைபிளையும் குரானையும் அங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார். அது இப்ப அவர்கிட்ட பேசின போது அவர்கிட்ட சொன்னாரு, நான் அனுமதி எல்லாம் ஒன்றும் வாங்கல அப்படின்னு முதல்ல அப்படித்தான் எங்களுக்கான தகவல். அனுமதி இல்லாம கொண்டு வந்து அதை அங்க வச்சாங்க. இதற்கு மத்தியில இதை ஒரு அரசியல் சுயலாபம் தேடுவதற்காகவும் தங்களுடைய இந்து சமய வெறுப்புணர்வை காட்டுவதற்காகவும் வைகோ, திருமாவளவன் போன்றவர்கள் கலாம் மணிமண்டபத்திலே கலாம் திருவுருவச் சிலை முன்பாக கீதை மட்டும் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஆட்சேபித்தார்கள். இதுல ஒரு அரசியல். அதே இடத்துல பைபிளும் குரானும் வைத்த போது அவர்கள் எதிர்க்கவில்லை. அது மட்டுமல்ல, இது பிரதமர் திறந்து வச்சுட்டு போன ஒரு மணிமண்டபம். அந்த இடத்துல கொண்டு வந்து அனுமதி இல்லாம பைபிளையும் குரானையும் வச்சா நாளைக்கு ஒரு சீக்கியர் வருவாரு, அவர் மத புத்தகத்தை வைப்பாரு. நாளைக்கு ஒரு புத்தர் வருவாரு, அவர் மத புத்தகத்தை வைப்பார். கலாம் அவர்களுடைய அந்த மணிமண்டபத்தை வடிவமைத்தவர்கள் கலாம் எப்பொழுதும் தன்னுடைய படுக்கை அறையிலேயே, தன்னுடைய வீட்டிலேயே நடராஜர் சிலை, பகவத்கீதை இதை அவர் கையிலேயே வைத்திருந்தார். அவர் பல முறை பகவத்கீதையில இருந்து மேற்கோள் எடுத்து பல முறை அவருடைய அந்த சொற்பொழிவுகள் அமைந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, பகவத்கீதையை தான் பின்பற்றுவதாகவும் அவர் சொல்லி இருக்கிறார். அவர் பகவத்கீதையை வாசிப்பதோடு மட்டுமல்ல, தன் வாழ்நாளிலே சுவாசித்து இருக்கிறார். ஆகவே அவர் பின்பற்றிய அந்த நூலை, அவருக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை, ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுத்த அந்த நூலை அவருடைய திருவுருவச் சிலை முன்பாக அங்கே வைத்திருந்திருக்கிறார்கள். இதுல வேணும்னே உள்நோக்கத்தோட பக்கத்துல பைபிளையும் வைப்பேன், குரானையும் வைப்பேன், இதுல ஒரு மத பிரச்சனையை கிளப்பி விட்டது. அது மணிமண்டபத்தினுடைய அதிகாரிகிட்ட எந்த விதமான அனுமதியும் வாங்கின மாதிரி தெரியல. ஆகவே இது ஒரு சர்ச்சை காக்குவதோடு மட்டுமல்ல, பகவத்கீதை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு போட்டியாக இதை வைக்கிறோம் என்று வைப்பதை நாங்கள் கட்டாயமாக அதை அகற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு நாங்கள் அந்த புகாரை அந்த சலீம் அவர்கள் மீது கொடுத்திருக்கிறோம். அதன் பிறகு தொடர்ந்து நாங்கள் சலீம் அவர்கள் இப்பொழுது ஒரு தொலைபேசியிலே உரையாடிய பொழுது, இல்லை நான் அதை கொண்டு போய் வைக்கவில்லை, அங்கே பேழையிலே வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அதை நான் எடுத்து காட்ட சொன்னேன், அவருடைய அனுமதி பெற்றுத்தான் நான் எடுத்து காட்டினேன், ஊடகங்களில் தவறாக வந்துவிட்டது என்று சொல்கிறார். இது சலீம் அவருடைய விளக்கம். இந்த விளக்கத்தை தாண்டி திருமாவளவன், வைகோ போன்றவர்கள், திமுக காரர்கள் என்றைக்குமே அப்துல் கலாம் அவர்களை ஒத்துக்கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் கலாம் என்றாலே கலகம் என்றுதான் சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, கலாம் அவர்களை அழைக்காமலேயே கோவையிலே ஒரு செம்மொழி மாநாட்டை நடத்தி கலாம் அவர்கள் அவமானப்படுத்தினார்கள். ஆகவே கலாம் அவர்கள் குறித்து தொடர்ந்து சர்ச்சையை உருவாக்குவதுதான் இவர்கள் வேலை. இப்ப பைபிளையோ குரானையோ அங்க வைக்கிறது அப்படிங்கிறது குரானுக்கு எதிரானது. குரான் உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை, உருவத்திலேயே ஒத்துக்கிறது இல்லை, அது ஹராம். அந்த இடத்துல குரானை கொண்டு வச்சா அது இன்னும் மேலும் ஹராம். புரியுதுங்களா? ஆகவே இது முஸ்லிம் மக்களையும் அவமானப்படுத்துவது போலத்தான் மாறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அர்ஜுன் சம்பத்.